வெல்கம் டு மயாப்ரிஸ் மேத்ஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கொஷின் MA 3151 பேப்பர்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 8 மார்க் கொஷின் 2024 கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் dy by dx if first problem y equal to x squared plus 1 into x cube plus 3. Second problem y equal to x minus 1 into x squared minus 2x by x power 4. எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். சொல்யூஷன் நம்ம இது யூவி மெத்தடை ஃபாலோ பண்ணியும் செய்யலாம். அல்லது என்ன பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒன்றொன்னே உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிட்டும் சால்வ் பண்ணலாம். இதில் ஒரே எக்ஸ் வேரியபிள் மட்டும்தான் இருக்குது. அதனால் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ ப்ராப்ளத்தை பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 3. ஃபஸ்ட் நான் ஒவ்வொரு வேரியபிளும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் க்யூப். ஃபஸ்ட் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை ஃபிக்ஸடாக வச்சுட்டு இதை வச்சு இதையும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். x squared into x cube x power 5. So x squared into x cube equal to x to the power 5. இதை போயிட்டு x power 6ன்னு போட்டாதீங்க. 3 2s are 6ன்னு நமக்கு தெரியும். a power m into a power n பேஸ் சேமாக இருந்தால் பவர் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். m plus n. அதே மாதிரி a power m divided by a power n. இதுலேயும் a பேஸ் சேமாக இருக்குது. இங்கே xன்னு இருக்குது. அதே மாதிரி a சேமாக இருந்தால் பவர் என்ன பண்ணணும், m. இந்த a பவர் n மேலே வரும்போது மைனஸ் என்ன, m மைனஸ் என்னன்னு வரும். ஓகே, இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் க்யூப் எக்ஸ் பவர் 5 எக்ஸ் பவர் 6ன்னு போட்டக்கூடாது, பவரை ஆட் பண்ணணும். ஓகேயா, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு 3 ப்ளஸ் 3x ஸ்கொயர்டு. அடுத்ததான் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் க்யூப். 1 வச்சு இதை பண்ணுவோம், 1 வச்சு இதை பண்ணுவோம். 1 இன்ட்டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 1 3. ஓகே, ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஒய் ஈக்குவல் டு இதுன்னு கிடைக்குது. எனக்கு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அடுத்ததாக டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆன் போத் சைட்ஸ். எக்ஸ் ஆன் போத் சைட்ஸ். தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கிடைக்கும், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பண்ணும்போது நமக்கு dy பை dxன்னு கிடைக்கும். dy பை dx ஈக்குவல் டு, இப்போ இதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பண்ணால் என்ன கிடைக்கும், டைரெக்டாக போட்டுடலாமா. அதாவது dy பை dx ஆஃப் எல்லாத்தையுமே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு தான் பண்ண போகிறோம். ஓகே, எக்ஸ் பவர் 5 நமக்கு தெரியும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என். ஃபார்முலா என்ன, என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. பவரை ஃப்ரண்ட்டில் போட்டு எக்ஸ் பவர் அந்த பவரில் ஒன்று ரெடியூஸ் பண்ணி எழுதுவோம். அப்போ எக்ஸ் பவர் 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா 5 பவர் எக்ஸ் 5 இன்ட்டு எக்ஸ் டு தி பவர் 4ன்னு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே நம்பர் 3 இருக்குது. இந்த 2 ஃப்ரண்ட்டில் வந்துடும் இல்லையா. எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு பவர் முன்னால் வந்துடும், எக்ஸ் பவர் 1ன்னு கிடைக்கும். இப்போ 3 இன்ட்டு 2x நமக்கு என்ன கிடைக்கும், 6x ப்ளஸ் எக்ஸ் க்யூபை நம்ம எதை பொறுத்து தான் பண்ணுறோம், எக்ஸை பொறுத்து தான் பண்ணுறோம். அப்போ 3x ஸ்கொயர்டு எல்லாமே இந்த ஃபார்முலா தான், இந்த டெரிவேட்டிவ் ஃபார்முலா தான். n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 3ங்கிறதே கான்ஸ்டன்ட்டாமல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்குது. இது எப்படி இது மட்டும் 0 கிடைக்குது அப்படின்னா, இதோட மீனிங் என்னென்னா 3 இன்ட்டு எக்ஸ் டு தி பவர் 0ன்னு அர்த்தம். எக்ஸ் பவர் 0வை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியும். 0 இன்ட்டு எக்ஸ் பவர் 0 மைனஸ் 1. 0 இன்ட்டு எனிதிங் ஈக்குவல் டு 0 தான். அதனால் கான்ஸ்டன்ட் டைமை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணிடலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்குதுன்னு போட்டுடலாம். இப்போ dy பை டிஎக்ஸோட ஆன்சர் கிடச்சிச்சா, 0 மட்டும் எடுத்துருங்க. இதான் என்னது நம்மளோட dy பை டிஎக்ஸ். ஓகே, அதில் செகண்ட் ப்ராப்ளம் போடலாமா. செகண்ட் ப்ராப்ளம் இது ஒரு டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் இப்போ இதை நீங்கள் இது u இது v அப்படின்னு வச்சுட்டும் பண்ணலாம். யூவை ஃபிக்ஸடாக வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ப்ளஸ் வியை ஃபிக்ஸடாக வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதையும் ஃபாலோ பண்ணலாம். பட் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால் நான் உள்ள மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். செகண்ட் ப்ராப்ளம் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x. இதில் எல்லாமே ஒரே வேரியபிள் எக்ஸாக தான் இருக்குது. அதனால் இதுவுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கோமா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் க்யூப். இந்த எக்ஸை வச்சு இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த எக்ஸை வச்சு இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸு க்யூப். எப்படி எக்ஸ் க்யூப் வந்துச்சு, பவர் அந்த ரூல் சொன்னால ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு பேஸ் சேமாக இருந்தால் பவரை ஆட் பண்ணணும். அப்போ எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு பேஸ் சேமாக இருக்குது. ஸோ எக்ஸ் இன்ட்டு 1 + 2 நமக்கு 3. புரியுதா, எக்ஸ் பவர் 3ன்னு கிடைக்கும். அடுத்ததாக எக்ஸு இங்கே ஒரு மைனஸ். ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர்டு 2x ஸ்கொயர்டு. அடுத்ததாக இந்த 1 வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்து மைனஸ் 1 மைனஸ் 2x மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2x டிவைடட் பை எக்ஸ் டு தி பவர் 4ன்னு கிடைக்குது. விச் இஸ் ஈக்குவல் டு
இப்போ பார்த்தீங்கன்னா -2x² -x² ரெண்டுமே x² இருக்குது லைக் டேர்ம்ஸு. ஸோ ஆட் பண்ணிக்கலாமா? x³ -2 -1 -3x² + 2x டிவைடட் பை x⁴. இதை நம்ம யூவி மெத்தடில் சால்வ் பண்ணலாம். மேலே இருக்கிறது u கீழே இருக்கிறது v அப்படின்னு சொல்லிட்டு யூவி மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஆனால் அதை விட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒன்றையுமேயும் தனித்தனியாக, இது காமன் டினாமினேட்டர் தானே, அப்போ நம்ம இப்படி எழுதிக்கலாமா? x³ by x⁴ minus 3x² by x⁴ plus 2x by x⁴ எழுதிக்கலாமா? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் a⁴m டிவைடட் பை a⁴n நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a⁴m இன்ட்டு இந்த a⁴n மேலே போகும்போது a⁻- ஆயிரும். அப்போ அதோட ஃபார்முலா என்ன வரும்? a⁻m - n கிடைக்கும். அதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். which is equal to x³ இந்த x⁴ மேலே போச்சுன்னா x⁻⁻⁴. ஸோ x⁻3 - 4 that is x⁻−1. புரியுதா? x⁻3 இந்த x⁴ மேலே போகும்போது x⁻−4 வரும். பேஸ் சேமாக இருக்கிறனால பவர் ஆட் பண்ணுவோம். ஸோ x⁻3 - 4 3 - 4ஓட வேல்யூ -1 மைனஸ். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம்? இந்த x⁴ மேலே போச்சுன்னா -4 வரும். அப்போ நமக்கு 3 × x⁻−2 எப்படி வருதுன்னு புரியுது இல்லையா? 2 - 4 ப்ளஸ் இப்போ இங்கே 2x இருக்குது. அப்போ 2x × x⁻−4 இங்கே நம்பர் 1 இருக்குது. ஸோ 1 - 4 -3. அப்போ 2x⁻−3 எழுதிக்கலாமா? இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? எக்ஸ் ஆன் போத் சைட்ஸ். இந்த சைடு என்ன இருக்குது? நமக்கு ஒய் இருக்குது. ஸோ ஒய்யை எக்ஸை பொறுத்து பண்ணும்போது dy/dxன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு இப்போ இதை எக்ஸை பொறுத்து பண்ணுவோம். பவர் ரூல் தான். அப்போ என்ன பண்ணுவோம்? x⁻n நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? n × x⁻n-1 இல்லையா? அதே மாதிரி பவரில் இங்கே என்ன இருக்குது? -1. ஸோ -1 × x⁻, இங்கே மேலே -1 -1 மைனஸ். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3 × பவர் அப்படியே முன்னே வந்துடுது -2 × x⁻−2 -1. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இங்கே -1 தான் இருக்குது, அதை தான் நான் போடுறேன். +2 × பவர் ஃப்ரண்ட்டில் வந்துடும் -3 × x⁻−3 -1 that is -4 which is equal to -1 × ஸோ -x⁻−2 போடலாமா? அடுத்தது மைனஸ் மைனஸ் +6 × x⁻−3 போடலாம். -3 2 6 × x⁻−4. இப்போ இந்த பவரில் இந்த மைனஸ் இருக்கா, இதை நான் அப்படியே கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன வரும்? -1/x² + 6/x³ + 6/x⁴. x⁻−4 கீழே வரும்போது x⁴. இதுதான் என்னோட dy/dx. சிம்பிளாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? u/v மெத்தடு. u/v மெத்தட்னா வியை அப்படியே ஃபிக்ஸடாக வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அடுத்ததாக இந்த இடத்துல வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா u/v மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். ஒரு வேளை உங்களுக்கு இப்படி எடுக்க தெரியல அப்படின்னா இது u, மேலே இருக்கிறது u, கீழே இருக்கிறது v. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே இருக்க வியை ஃபிக்ஸடாக வச்சுக்கணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது. dy/dx ஈக்குவல் டு விங்கிறத ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க இன்ட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ மேலே இருக்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 3x² கிடைக்கும். -3x² பண்ணும்போது இந்த பவரில் இருக்க 2 முன்னால் வந்துடுமா? ஸோ 6x⁻2 - 1 that is 6x + 2 கிடைக்கும். வியை வச்சுட்டு யூவை பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததான் மைனஸ் யூவை ஃபிக்ஸடாக வச்சுக்குவோம். x³ -3x² + 2x இன்ட்டு வியை பண்ணுவோம். வியை எக்ஸை பொறுத்து பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 4x³ இல்லையா? டிவைடட் பை x⁴ the whole squared v². ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஃபார்முலா என்ன சொல்லுது? d/dx of u/v ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கீழே இருக்கக்கூடியதை ஃபிக்ஸடாக வச்சுக்க v × u' minus u × v' by v². இதுதான் ஃபார்முலா டிவிஷன் ரூலுக்கு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? x⁴ கீழே ஏதாவது ஓகே உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். x⁴ × 3x². ஸோ 3 × பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணணும்னு சொல்லிக்கன்னா 3 × x⁴ மைனஸ் x⁴ இங்கே ஒரு x இருக்குது. ஸோ 6x⁴ ப்ளஸ் 2x⁴. அடுத்ததான் மைனஸ் இந்த 4x³ வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அப்போ 4x⁴ 6
வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறனால -4x⁴. அடுத்தது இதையும் மல்டிப்ளை பண்ணோன்னா எனக்கு 4 3s are 12 -12x⁵. வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறனால +12x⁵ கிடைக்கும். அடுத்தது இதையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 4 × 2 8 x⁴. ப்ளஸ்ஸு வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறனால இந்த இடத்துல என்ன வரும் மைனஸ்னு வரும். பை பவர் டு தி பவர் ரூல் x⁴ the whole power 2. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு x⁴ 4 2s are 8. பவருக்கு பவர் இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும். a⁴m the whole power n இப்படி இருந்துச்சுன்னா a⁴m × n. இதைத்தான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போ ஏதாவது சேமாக லைக் வேரியபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே x⁴6 இங்கே x⁴6. அப்போ நமக்கு மீதி என்ன இருக்குது -4x⁴6 இருக்குது. அடுத்ததாக இங்கே x⁴5 இங்கே x⁴5. அப்போ நமக்கு 3x⁴6 -4 சொல்லி 3 - 4 -x⁴6 -6x⁴5 +12. ஸோ என்ன ஆயிரும் +6x⁴5ன்னு ஆயிரும். +2x⁴4 -8. அப்போ 8 2 போச்சுன்னா 6 பெரிய நம்பர் -6x⁴4. ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான், அவ்வளோதான். பை x⁴8. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எல்லாத்துலேயுமே நமக்கு x⁴4 காமனாக இருக்குது. வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா x⁴4 வெளியே எடுத்துட்டோம்னா உள்ளே என்ன இருக்கும் -x² இருக்கும். ஏன்னா x⁴6ல் 6ல் 4 போச்சுன்னா 2 தான். இங்கே +6x இருக்கும், -6 இருக்கும். பை இங்கே ஒரு x⁴8 இருக்கா. x⁴8னா x⁴4 × x⁴4 தான் x⁴8. ஒரு x⁴4 கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளோட ஆன்சர் கிடச்சிச்சான்னு பாருங்கள். இப்போ அப்போ -x² டிவைடட் பை x⁴4 அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த x⁴4 மேலே வந்துச்சுன்னா x⁴ -4, அதாவது -x⁴ -2. ஸோ கேன்சல் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம் -1/x². ஒரு x² ஒரு x² கேன்சல் ஆகி மீதி x² +6/x³ -6/x⁴. கிடச்சிச்சா? இங்கே மைனஸ், இது நான் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் அங்கே வரும். ஸோ இப்போ நீங்களே பாருங்கள் எது சிம்பிளாக இருக்கும் அப்படின்ட்டு. இங்கே மைனஸ் ஆல்ரெடி இருக்குது, இந்த மைனஸ் தான் இங்கே வருது. ரெண்டு ஆன்சரும் சேமாக இருக்கா? ஸோ எனக்கு இப்படி பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு. அதனால் இதை நம்ம ஃபாலோ பண்ணியாச்சு. ஒன்றுமே பண்ணலை, ஜஸ்ட் நம்ம டிவைட் பண்ணி டைரெக்டாக பண்ணிட்டோம், அவ்வளோதான். புரியுதா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா மயாப்ரிஸ் மாஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கணிதத்தை புரிந்து படிப்போம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மயாப்ரிஸ் மாஸ் அகாடமி. தேங்க்யூ.